இப்போ நாம யார் வீடியோவை பார்க்க போறோம் அப்படின்னா பிரவீன் டினோவினுடைய வீடியோவை பார்க்க போறோம் என்று சொல்லி நினைக்க மாட்டீர்கள். உண்மையிலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டாக நினைத்து கொண்டிருந்த இருக்கிறவர்கள் வேண்டுமானால் இப்படி நினைக்கலாம். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படி நினைக்க மாட்டார்கள். ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில காரியங்களை இது பண்ணி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதாவது ரட்சிப்பை இழக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி இந்த வீடியோக்களில் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறான். ஒன்றுத்துக்கத்த ஒரு ஆகாத ஒரு காரியத்தை தான் அந்த வீடியோவில் பேசியிருக்காப்புல. புரியுதுங்களா? ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வீடியோவாக இருக்கு. அதே போல் அவனுடைய வீடியோக்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்து அப்படியே இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நிறைய காரியங்களை கொடுத்துருக்கிறான். பிரவீன் டினோங்கிறவன் ஒரு சாடச்சப்பட்டை அப்படின்னு சொல்லலாம். ஊர்காடுகளில் சாடச்சப்பட்டை இருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி அப்படி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிறபடி நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கண்டிப்பா ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பாவத்தின் ஊடாக அவன் திரும்பியும் பயணிச்சா எச்சரிப்பு கொடுப்பார் ஆவியானவர். பட் ஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இடர்லடைந்து விட்டான் என்றால் அவனுக்கு ஐயோ, அவனுடைய ரட்சிப்பை இழக்க நேரிடும். அவன்கிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எடுத்து கொள்ளப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீசர்களில் ஒருவனாக இருந்து யூதாஸ் காரியர், அவன் இயேசுவை விசுவாசி சீடர் அவரோடு கூட பயணிக்கிற ஒரு மனிதனாக அந்த இவன் இருக்கிறான். அப்போ அவனுக்குள்ள பிசாசு நுழைஞ்சது நிமித்தமாக 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அப்போ பாருங்க, அதுல எதுல என்ன ஆகுறான்? இடரல் அடைகிறான். இடரல் அடைஞ்சு அவனை தன்னைத்தானே ரட்சிப்பை இழந்தவனாய், ஆவியை இழந்தவனாக அவன் என்ன பண்றான்? தற்கொலைக்கு நேராக போகிறான். அதே போல பேதுரு இருக்கிறார் இல்லையா, பேதுரு 3 முறை என்ன பண்றாரு அப்படின்னா இயேசுவை மறுதளிக்கிறார். அப்போ சொல்றாரு, நான் உங்களுக்காக நிற்பேன் அப்படி இப்படின்லாம் சொன்னவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்ற, எனக்கா நீ உயிரை விடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ 3 முறை அப்படி சொல்லிட்டு 3 முறை நீ என்ன மறுதளிப்ப அப்படிங்கிறார். அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு? ஆவியில கலங்கி என்ன பண்றாரு? மன்னிப்பு கேட்கிறாரு. அதனூடாக அந்த ரட்சிப்பானது, அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர் ரீப்ரஸ் ஆகிறாரு. சபை தூணா மாற்றப்படுகிறார். அதே போல சகையு பாருங்க, சகையு ஒரு பயங்கரமான ஒரு தண்டல் வசூலிக்கிற ஒரு மனுஷன், பழையான ஒரு ஆள். அவன் இயேசுவை கேள்விப்பட்டு அவன் மரத்து மேல ஏறி நிக்கிறான். அப்ப நிற்கும் போது அங்க அந்த ஆர்வத்தை பார்த்த உடனே ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க, சகைவே உன் வீட்டுல நான் தங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மற்ற எல்லோரும் பாவியா இருக்கானே, அவன் கூட போய் தங்கணும்னு இயேசு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, முணுமுணுக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தா, அவன் நான் அநியாயமாக வாங்கின வட்டி எல்லாம் நான் 2 அத்தனையா 3 அத்தனையா திருப்பி கொடுக்குறேன். அதே போல என்னுடைய சொத்துக்கள்ல பாதியை ஏழைகளுக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க அறிக்கையிடுறாரு. அங்கே ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு வருதா? ஓ ரைட். அப்போ அவன் என்ன பண்ணிருக்கணும்? அடுத்ததாக அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, அநியாயமான தண்டல் வசூலிச்சிருக்க மாட்டான். சொன்ன பிரகாரமே ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பான். நற்கிரியில அவன் விளங்கியிருப்பான். அப்போ ஒரு மனிதன் நற்கிரியில சிறந்து விளங்கவில்லை என்றால், ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் நற்கிரியை அவன் செய்யாவிடில், ஒரு தாளந்தை கொடுத்து 2 தாளந்தை கொடுத்தால் அவன் 4 தாளந்ததாக அவன்
இது பண்ணணும், அதிகப்படியான ஒரு விளைச்சலை அவன் கொடுக்க வேண்டும். நான் 2 தாளந்த 4 தாளந்த ஆக்கணும், 4 தாளந்த 8 தாளந்த ஆக்கணும். அதான் நம்மளுடைய கிரியைகளாக இருக்கிறது. அவைகளை செய்ய மறுத்த ஒருவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதிக ஆக்கினையை உண்டாக்கும்படி அற்ப ஊழியனே அப்படின்னு சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு மனுஷன் என்னன்னா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. இருந்தாலும் பழைய பாவத்துக்குள்ள நான் ரிட்டர்ன் போறேன் அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் ரட்சிப்பை நான் இழக்க நேரிடும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4:1 ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசத்திற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பின்வாங்காம, புரியுதுங்களா இல்லையா? ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நான் கிறிஸ்தவனா இருந்துட்டு நான் அந்த பாவத்தை நான் மன்னிப்பு வாங்கிட்டேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வாங்கிட்டேன், மேற்கொண்டு நான் அந்த பாவத்தை நான் செஞ்சு கொண்டே இருக்கேன், நான் ரட்சிப்பை இழக்க முடியும். அவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பேர் கிறுக்கப்படும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, 7 சபைகள்ல ஒரு சபைக்கு அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஸ்டில் ஆனாலும் பட் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் இது பண்ணிட்ட, உன்னுடைய பொறுமையெல்லாம் பார்த்துட்ட, எல்லாத்தையும் பார்த்துட்ட, ஆனா ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட, அதனால எனக்கு குறை உண்டு, நீ அதுல இருந்து நீ மனம் திரும்பு அப்படிங்கிற காரியம் வருகிறது. அப்போ நம்ம அதுல மனம் திரும்பாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பை இழந்துருவோம், ஆக்கினை தீர்ப்புக்குள்ள நாம போவோம். புரியுதுங்களா இல்லையா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு தமக்கென்று தெரிந்து கொண்ட பிள்ளைகள் என்ன ஆகணும், எப்படி இருக்கணும்? நற்கிரியில் சிறந்து விளங்க வேண்டும். அதுல கீழே இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டூ பேட். உங்களை கேள்விக்குறிதான், நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும், உங்களுடைய கிரியையை வெளிப்படுத்தும். புரியுதுங்களா இல்லையா? அதனால நாம ரட்சிப்புக்கு பிரயாசப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நம்மளுடைய ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தில் பாவமான உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனாலும் நாம் கபடற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதாவது பொல்லாதவர்கள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், பட் அந்த இடத்துல தான் பிழையற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் நம்மை தெரிந்து கொண்டார். நாம அப்படி இருக்கணும். புரியுதுங்களா இல்லையா? அப்போ அதுல நம்ம மாறும்போது புறப்பண்பு எனக்கு வருது அப்படின்னா ரட்சிப்பை நான் இழப்பேன். 2-3 தடவை நமக்கு வான் பண்ணுவாரு, 2-3 தடவை நம்மளை இது பண்ணுவாரு, ஒவ்வொரு விஷயமா நம்மளை அனலைஸ் பண்ணுவாரு, நம்மளை இது பண்ணுவாரு, மோட்டிவேட் பண்ணுவாரு. பட் அதிலிருந்து நம்ம மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ரட்சிப்பை இழக்க நேரிடும். அதனால ஆகவே இந்த பிரவீன் டினோ அப்படிங்கிற டுபாக்கூர் எல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி லெனின் அப்படிங்கிறவனுடைய இதுவும் டுபாக்கூர் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த 2 பேருமே ஆளுக்கு வாயில வந்ததெல்லாம் வடை சுட்டது மாதிரி, வாயில வந்தவனெல்லாம் தடி எடுத்தவங்கலாம் தண்டல்கார மாதிரி எல்லாமே சொல்லுதான். இது எவ்வளவு ஒரு துருப்போதனை பார்த்தீங்களா? அப்போ நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருப்பாரு, அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு எழுதப்பட்டிருந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற அவன் அவளோடு சயனிச்சதுக்கு சமம். அதனால நீ அந்த மாதிரி இது பண்ணாத, அவளை பார்க்காத, இச்சையோட பார்க்காத, இச்சைகள் இருக்கக்கூடாது, எல்லா காரியங்களும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு.
புறப்பண்புல இருக்கக்கூடிய காரியம் எனக்கு வந்துட்டுனாலே நான் ரட்சிப்பை இழந்துருவேன்ற. நான் ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு. முதலாவது பொதுவான ரட்சிப்பு வருகிறது. மரித்தோர் இருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் சிலுவையில தொங்கினாரு, எனக்காக தான் மரித்தாரு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்த உடனே நான் பழைய பண்புகள் பழைய மாண்புகள் எல்லாத்தையும் தூக்கி கடாச்சி போட்டு ஆண்டவருக்கு என்று புதுசாக வேறு எடுக்கப்பட்ட நான் என்ன பண்ணுவேன்? நாளுக்கு நாள் ரட்சிப்பை நான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு லேயரா நான் போய்கிட்டே இருக்கணும். முதல்ல உபதேசத்தை கை கொள்ளணும், அதன்படி உபதேசத்தை நான் பிறருக்கு சொல்லணும், சரிங்களா? அதன்படி நான் வாழணும். நான் உபதேசிக்கிறேன் அப்படின்னா உபதேசத்தின்படி நான் வாழணும். எல்லா கிரியையும் நான் செய்யணும். முதல்ல நான் துன்மார்க்கனா இருந்தேன். ஆனா இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை முழுவதுமா வாசிப்பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விதமான நற்கிரியையும் நாம செய்யணும். செய்யாம விட்டோம் அப்படின்னா, அதை நம்ம போதிக்காம விட்டா கூட பரலோகத்தில் சிறியவன் எனப்படுவான் அப்படின்றது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம விடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன உபதேசத்தை ஒன்றாகிலும் நம்ம விடக்கூடாது. முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்துல முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முடிவு பரிந்துமும் இயேசுவினுடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். பட் இடையில ஓடுறவன், சபை கூடி வருதல விட்டு விடுகிறவன் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஐயோ. புரியுதுங்களா இல்லையா? ரட்சிப்பை இழக்க முடியும். நம்மளுடைய கிரியையில கரெக்டா இருக்கணும். புரியுதுங்களா? அந்த கிரியை விட்டு பின்வாங்கி போனா முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை மோசமாக இருக்கும். புரியுதுங்களா இல்லையா? பரிசுத்தமா என்ன பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டாயிற்று. எல்லா விதமான பரிசுத்தமான வாழ்க்கையோடு கூட நான் ஒன்றிணைந்து பயணிக்கிறேன், ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்து பயணிக்கிறேன். நான் ஒரே ஒரு காரியத்துல நான் தப்பு விட்டேன், நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா 1000 எனக்குள்ளே ரட்சிப்பை கவிழ்த்து போடும், பண்பு மாண்பை கவிழ்த்து போடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய வசனங்கள் இருக்கு ரட்சிப்பை குறித்து. அவங்க ரட்சிப்பு நாளுக்கு நாள் நாம ரட்சிப்பு அடைய வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? இவன் என்னமோ வந்தவனெல்லாம் போனவனெல்லாம் இவெல்லாம் ஒரு டுவாக்குரு. இந்த என்ன யாரு இந்த பிரவீன் டினோ அப்படி. அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி, இவங்கெல்லாம் நூதன வேத புரட்டர்கள். வேகாதவங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் வச்சுக்கிறாங்க, 1000 விட்டுருதாங்க. ஒரு அதிகாரத்தில் உள்ள வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு வருகிறது. ஆனால் நான் புறப்பண்புல செய்த மாதிரி நான் இதுல செய்யலாமா? இயேசு கிறிஸ்துக்கு வந்த பிறகு நான் செய்யலாமா? சகையை மனம் திரும்பினாரு, அதனூடாக அவர் ரட்சிப்புக்குள்ள பிரவேசிச்சிருப்பாரு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ அவரு மறுபடியும் இந்த தண்டலுக்குள்ள போனார்னா என்ன ஆகும்? நாய் கக்கியதை தின்னுமாம். அதே போலவே பழைய பாவத்தில் இருந்தவன் திரும்ப போயிருக்கான்னு சொல்லி ரட்சிப்பை இழந்துருவான். புரியுதுங்களா? ரட்சிப்பை ரொம்ப சாதாரணமா ரொம்ப இதா நினைக்கிறீங்க. என்ன போய் நற்கிரியை செய்ய நீ வரும் ஓலப்பாயில நாய் மூண்ட மாதிரி அதே எதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க. பிரவீன்டினோ, நீ அந்த ஒரு வீடியோவை போட்டிருக்க, அவங்க அப்படிலாம் இது பண்றாங்க, இப்படிலாம் எப்படிலாம் பண்ணணும் சொல்ல. நீ சொல்ல எப்படி துதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும் சொல்ல. நீ சுவிசேஷம் அறிவிக்கிறியா? அறிவிக்க போறியா? நீ தேசத்தை விட்டு வேலையை விட்டு எல்லா வேலையை விட்டு ஆண்டவர் சொன்னார்ல, நீ சுவிசேஷமா எத்தனை பேருக்கு அறிவிச்ச? யூடியூப்ல சொல்றதா சுவிசேஷம்? யூடியூப்ல சொல்றதா இது? டேய், எங்கடா படிச்ச? நான் சொல்றேன், என்ன கேட்ட நீ? எங்கடா படிச்ச? நீ எங்க படிச்ச? போய் பாரு. நீ வெளியே வா. வெளியே ஆண்டவர் சொன்னார்ல, உலகமெங்கும் போய் வா. நீ நாகர்கோவில் தானே, நாகர்கோவில் வழியா எல்லாத்துக்கும் சொல்லு, எல்லாத்துக்கும் பேசு. அவங்க தான் தப்பு, நாங்க தான் தப்பு அப்படின்னா நீ சரியானவன் தானே? நீ வாயன், தெருவா போய் சுவிசேஷமும் அறிவி. உன்னை 2 தளர்ந்ததுன்னா 4 தளர்ந்த ஆக்கு, 4 தளர்ந்த 8 தளர்ந்த ஆக்கு. ப்ரிப்பரேஷன் முதல்ல முக்கியம். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒப்புமையெல்லாம் என்னாச்சு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார, கன்னிகை குறித்து உபமையா சொன்னார, அதெல்லாம் என்னாச்சு?
அதெல்லாம் என்ன விளக்கம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ம், தட்டி எடுத்தவங்களாம் தண்டல்காரன். என்ன நீ வீடியோவில் போட்டா பெரிய இவனா? முதல்ல நீ என்ன செய்கிற, அந்த இதில் ஒட்டகம் மேய்க்கிற பத்தியா, இந்த ஒட்டகம் மேய்க்கிறத விட்டுரு. ஒட்டகம் மேய்க்கிறத விட்டுட்டு நேராக என்ன பண்ணு, நேராக சென்னையில் இறங்கு. சென்னையில் இறங்கி ஒவ்வொரு ஊரையாக பிடிச்சி இயேசுவை குறித்து சொல்லு. நன்மை செய்யி, ஆண்டவர் சொன்னால உதவி செய்யி, அப்படி உதவி செய்யி, திக்கற்றவர்கள் உதவிகள் எல்லாத்துக்கும் உதவி செய்கிற மாதிரி பண்ணு. ஆண்டவர் சொன்ன கிரியை பூராத்தையும் நடப்பி பரிசுத்தமான வாழ்க்கையில இது பண்ணு, எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணு. எல்லாருக்கும் ஐக்கிய தானே, வீடியோக்களெல்லாம் பார்த்து போடுதல்ல, ஐக்கிய தானே, நீ பண்ண வேண்டியானே. நாங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீ பார்க்காமலே எல்லாத்தையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறக்கூடிய ஆள், எந்த இளவும் பண்ண மாட்டேன், வேலை பார்ப்பா திம்ப அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்க. உனக்கு என்னப்பா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு வேற வசனம் 1000 வசனங்கள் இருக்கு. நீ 1000 வசனத்தெல்லாம் பார்க்க மாட்ட. பொதுவான ரட்சிப்பை குறித்து சொல்ற. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்னு யோவான் சாணகன் சொன்னான். அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா ரட்சிப்பை இழந்துருவோம். ஆண்டவர் நம்மளை விட்டு பின்வாங்கி போவார். பாவத்துக்குள்ளே நிற்பாரா? பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாரு, அப்புறம் நீ இடரெல்லாம் விழுந்துக்கிட்டு இருந்தா அவங்க கூட இருப்பாரா? பாவத்தை பாரா சுத்த கண்ணன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். அப்படின்னா ஏப்பா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தணுங்கய்யா. போங்கப்பா, ஒரு வேலையை ஒட்டக மேய்க்கிறேன்னா அதை ஒழுங்கா மேய்ச்சி அது கரெக்டாக மேய்ச்சி கரெக்டாகிரு. என்ன பார்க்கலாம். ஆனால் பதில் இன்னொரு வீடியோ உனக்கு அகைன்ஸ்டாக வரும். இன்னொரு வீடியோவில் நீ தப்பு விட்டுருக்க, அந்த வீடியோவும் நான் உனக்கு பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.